நிகழ்தகவு. ப்ளீச்சிங் பவுடர் வாசனை கலந்து பக்கத்து வீட்டில் இருந்து வந்த துர்நாற்றம். கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீடு முழுக்க தூவப்பட்டிருந்த ப்ளீச்சிங் பவுடர், கூடவே சுவரில் தெரித்திருந்த இரத்தக்கரை. பதுங்கி இருந்த தந்தையை மடக்கி பிடித்து விசாரித்த போது வெளியான வகி தகவல். இரண்டாவது மனைவிக்கு பிறந்த 14 வயது மகளை பெற்ற தந்தையே இரும்பு கம்பியால் அடித்தே கொன்று குளத்தில் வீசிய கொடூரம். பெற்ற மகளை தந்தை கொலை செய்தது ஏன்? முதல் மனைவியின் மகள்கள் 5 பேரும் தலைமறைவாக இருப்பதற்கு என்ன காரணம்? சிந்தே பாஜி வீட்ல இருந்து ப்ளீச்சிங் பவுடர் வாசத்தோட கலந்து ஒருவித துர்நாற்றம் வர்றதாவும், அவங்க வீடு பூட்டியே கிடக்கிறதாவும் அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் சிந்தே பாஜி வீட்டு கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்ப வீடு முழுக்க ப்ளீச்சிங் பவுடரா தூவி கிடந்திருக்கு. கூடவே சுவர்ல ரத்த கரையும் தெரிச்சிருந்திருக்கு. சிந்தே பாஜிய பத்தி போலீசார் பெருசா விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. காரணம், கஞ்சா கேஸ்ல அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போறவர் தான் அவர். அதனால அவரை பத்தி விசாரிக்காம அவரை தேடுற பணியில தான் இறங்கி இருக்காங்க. அவரை தூக்குனா நடந்த மொத்த உண்மையும் ஈஸியா வெளியில வரும்னு நினைச்ச போலீசாரோட கணிப்பும் கடைசியில சரியாதான் இருந்திருக்கு. பத்ராச்சலம் பகுதியில சுத்திக்கிட்டு இருந்த சிந்தே பாஜிய சில மணி நேரத்துல தூக்குன போலீஸ் தங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் பெத்த மகளையே இரும்பு கம்பியால அடிச்சு கொன்னு குளத்துல வீசினதா சொல்லி இருக்காரு சிந்தே பாஜி. ஆந்திர மாநிலம் மயிலவரம் சாந்தி நகர்ல உள்ள சிந்தே பாஜிக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு 5 மகள்களும், 2வது மனைவிக்கு 1 மகளும் இருந்திருக்காங்க. முதல் மனைவி நாகம்மா 1 வருஷத்துக்கு முன்னால உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாங்க. அதனால 2வது மனைவி நாகேந்திரம்மா, முதல் மனைவியோட பிள்ளைங்க 5 பேரு, 2வது மனைவியோட 14 வயசு மகள்னு எல்லாருமே ஒரே வீட்ல தான் இருந்திருக்காங்க. தான் மட்டும் கஞ்சா சேல்ஸ் பண்ணாம 2வது மனைவியையும் அந்த பிசினஸ்ல இறக்கின சிந்தே பாஜி கஞ்சா கேஸ்ல அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதும் வழக்கம். அப்படித்தான் 4 மாசத்துக்கு முன்னால சிந்தே பாஜியையும் அவரோட மனைவி நாகேந்திரம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி ராஜமுந்திரி மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க போலீஸ். அடுத்த சில நாட்கள்ல ஜாமீன்ல வந்த சிந்தே பாஜி மனைவி நாகேந்திரம்மாவை ஜாமீன்ல எடுக்கல. அதனால வருத்தப்பட்ட நாகேந்திரம்மாவோட 14 வயசான மகள் அம்மாவையும் ஜாமீன்ல வெளியே எடுங்கன்னு அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா சிந்தே பாஜி அத கண்டுக்கவே இல்ல. இதுக்கிடையில சிறுமி அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞரை காதலிச்சதா தெரியுது. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள காதலான்னு மகளை கண்டிச்சிருக்காரு சிந்தே பாஜி. அப்ப எங்க அம்மாவை வெளியே எடுக்கிற வேலைய பாருங்கன்னு சொல்லி இருக்காங்க சிறுமி. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்றன்னு கத்துன அப்பாவுக்கும் மகளுக்கும் நடுவுல வாக்குவாதம் மூன்றுக்கு. அப்போ பொறுமையை இழந்த சிந்தே பாஜி வீட்ல கிடந்த இரும்பு கம்பியால மகளோட தலை, மார்பு, கழுத்துல கண்டமேனிக்கு குத்தி இருக்காரு. அதுல சிறுமி அதிக ரத்தம் வெளியில போய் உயிரிழந்துட்டாங்க. அந்த ரத்தம் சுவர்லையும் தெரிச்சிருக்கு. முதல் மனைவியோட மகள்கள் 5 பேரும் அப்பா செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக வீடு முழுக்க ப்ளீச்சிங் பவுடரை தூவி இருக்காங்க. அடுத்து அவசர வேலையா வெளியில போறேன்னு சொல்லி ஒரு நண்பர்கிட்ட மினி டெம்போவை வாங்கி இருக்காரு சிந்தே பாஜி. எந்த சந்தேகமும் படாம நண்பரும் டெம்போவை கொடுக்க அதுல உயிரிழந்த சிறுமியோட சடலத்தை ஏத்தன சிந்தே பாஜி மகள்கள் 5 பேரையும் கூடவே ஏத்திக்கிட்டாரு. போற வழியில மதிரா பெரிய குளத்துல சிறுமியோட சடலத்தை தூக்கி வீசின சிந்தே பாஜி அதே குளத்துல மினி டெம்போவையும் சுத்தமா கழுவி அந்த நண்பர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அடுத்து மகள்களை சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் மட்டும் பத்ராச்சலம் பகுதியில உள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள பதுங்கி இருக்காரு. சாப்பாடு வாங்குறதுக்காக கடைப்பக்கம் வந்த சிந்தே பாஜிய தட்டி தூக்கி போலீஸ் விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு. மதிரா குளத்துல தீயணைப்பு துறையினர் தேடியும் கூட சிறுமியோட சடலம் கிடைக்கல. அதே மாதிரி ட்ரோன் கேமராக்கள் மூலமும் போலீசார் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க.
ஒன்னு சமீபத்துல பேஞ்ச கனமழையில சடலம் அடிச்சிட்டு போயிருக்கணும், இல்லன்னா சிந்தேபாஜி சொல்ற தகவலே பொய்யா இருக்கணும்னு நினைக்கிற போலீஸ் அவர்கிட்ட விசாரணைய இன்னும் ஆழமாக்கி இருக்காங்க. அதே நேரம் தலைமறைவா இருக்கிற அவரோட மகள்களையும் பிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. 5 மகள்களையும் பிடிச்சு விசாரிச்சாதான் உண்மையிலேயே சிந்தேபாஜி சிறுமிய கொன்னு குளத்துல வீசினாரா அப்படிங்கிறது உறுதியா தெரிய வரும். நிகழ்தகவு